குண்டான்ல ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வா போமா. பெரிய குண்டா. அக்கா அக்கா, மாமாக்கு ஜூஸ் வேணுமா? நான் எவ்வளவு டீடைலா லெங்தா சொல்லிருக்கிறேன். நீ என்னடா அண்ணனுக்கு ஒரு ரவா தோசைங்கிற மாதிரியா சொல்ற? என்ன அப்படி கிழிச்சாராம் ஜூஸுக்கு? கரலக்கட்டைய சுத்தினாராம். கிழிச்சாரு. நான் தான் இங்க இருந்து பாத்துக்கிட்டே இருந்தேனே. ஏய் சுடரு, கரலாக்கட்டைய நடுவுல வச்சுக்கிட்டு அத சுத்தி சுத்தி வந்தாரு உன் மாமன். உன்னை பார்த்ததும் சுத்துற மாதிரி நடிப்பு. ஓ, அப்போ நீங்க கரலக்கட்டைய சுத்தல, கரலக்கட்டைய தான் சுத்தி இருக்கீங்க. அதான பார்த்தேன். உடம்பு வேர்க்கவே இல்ல. வேர்க்கும், உள்ளுக்குள்ள வேர்க்கும். இந்த கட்ட குண்டு கண்ணீரையும் வேர்வையும் வெளியே தெரிய விட மாட்டான். ஏன்னா நான் மானஸ்தேன். ஏய் சுடரு, உள்ள இருக்கிற பழத்தை சீக்கிரமா அப்பாக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துரு. அது காலி ஆகுற வரைக்கும் இந்த ஆளு இன்னைக்கு கரலக்கட்டைய சுத்துவாரு, நாளைக்கு கம்பு சுத்துவாரு, நாளை மறுநாள் ஸ்கிப்பிங் சுத்துவாரு. அந்த பழங்கள் எல்லாம் காலியானதும் வேற என்ன ஊர் சுத்துவாரு. கரெக்ட். என்னது குழந்தையா இப்படி கொழுந்து விட்டு எறிகிறா? இரு உன்னை நான் வச்சுக்கிறேன். எது? செருப்பு பிஞ்சிடும். மாம்ஸ், திரும்பி இங்க பாருங்க. இந்த கருப்பு பூனையோட வாக்கிங்க மட்டும் பார். தோலை எழுத்து. நோ நோ, நான் கருப்பு பூனை. இப்ப பார். வாங்க. இவங்களுக்கு நேரம் எக்ஸசைஸ் பண்ற மாதிரியே நடிப்போம். என்னங்க இது? என்னையா பண்ற? சும்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. யோ வாட்ச்மேன், சண்முகவாதியா இருக்காரா? நான் சண்முகம் வாத்தியாரோட மருமகன். என்ன பார்த்தா உனக்கு வாட்ச்மேன் மாதிரி தெரியுதா? செடிக்கு தண்ணி ஊத்துற தோட்டக்கார மாதிரி இருக்கிற. ஏதோ வாட்ச்மேன் மரியாதையா கூப்பிட்டாரு. உங்களுக்கு எல்லாம் கொங்கு குசுப்பு ரொம்ப அதிகமா தான் இருக்குது. சுளுக்கு எடுத்துருவேன், ஜாக்கிரதை. சண்முக வாத்தியார் வரட்டும், யார சுளுக்கு எடுக்கிறாங்கன்னு அப்ப தெரியும். விடுங்க ஐயா, நான் ஏதோ மேடையில பேசுற மாதிரியே பேசிட்டேன். ஐயா, என்னையா சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? எதுவும் வேணாம், சண்முகவாதியார வர சொல்லுங்க. சரிங்க ஐயா, உடனே கூட்டு வந்துடுறேன். ஓகே, வந்து உட்காருங்க. எப்படிப்பட்ட மனுஷனுக்கு எப்படிப்பட்ட மருமகம் பாத்தியா? பேரை கெடுக்கிறதுக்குன்னே தெரியுறா. அருளுசா இருப்பானோ? ஊர் பக்கம் வரட்டும், வச்சு வாங்கறனா இல்லையான்னு பாரு. ஏற்கனவே தலையில துண்ட போட்டு வெளுத்திருக்க, அவனுக்கு அடையாளம் தெரியல. அது நீதானா? டேய் ஹெட்போன் மீச, நான் இன்னும் போகலையா. என்ன பத்தி நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? நான் இங்கேயே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா. எப்படி எல்லாம் பேசுறீங்க ஐயா? பேசுங்க. நான் வைஸ் சேர்மன் ஆனா உடனே முதல்ல உனக்கு நான் சேவ் பண்ணி விடுறேன் பாரு. மீசைய பாரு. தனியா சிக்கிட்டு பாத்துக்கலாம். வாங்க உட்காருங்க. என்ன எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஒண்ணு இல்ல சண்முகம், உனக்கு அடிபட்டுருச்சு. ஜாதகக்காரன் ஏதோ சொன்னான்னு இந்த அண்ணன் கல்யாணம் வேணான்னு சொல்லிடுச்சா. அப்படின்னு உங்கள்ட்ட யார் சொன்னா? சாமி தோர தான் சொன்னா. அந்த குடியார போய் யாருங்க சொல்றதுக்கு? அண்ணன் சொன்னிச்சா? தெரியலையே. அண்ணன் சொல்லுச்சுன்னு தான் சாமி தோர சொன்னா. கல்யாணத்தை ரத்து பண்ணணும்ன்றான். அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? பாருங்க, அண்ணன் பொல முடிந்த வாஸ்தவம் தான். ஆனா அதே சாக்கா வச்சு இந்த சாமி தோர கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். நான் கேட்டேனே, நீயா சொல்றியா அண்ணன் சொல்லிச்சான்னு? அவன் வாதியார கையோட கூட்டிட்டு வந்து அண்ணத்துக்கிட்ட கேளுங்கன்னு சொல்றான். நான் சொல்லல, அவதான் என்ன கூப்பிட்டு சொன்னான்னு சொல்றானே. என்ன அண்ணத்துக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சா? அவ்வளவு சொல்லியும் மீறி பண்றான்னா அவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கா புரியல. பா, இது எப்படி விட்டுற கூடாதுப்பா. வாங்க நேர்ல போய் கேட்டுருவோம். ஆமா சண்முகம், இந்த சாமி துறை சில்லற வேலை பாப்பான். நாம போலாம் வா. வாங்க போ. ஏய் போங்கடி, போய் வேலை ஏதாவது பாருங்க. போங்க போடி. சும்மா எங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு. நானும் போறேன். அவனா நானு பாக்குறேன். கடிக்காம விட மாட்டேன். மாவன் தம்பி கூட பாக்க மாட்டேன். யோ வருங்காலம் செம்ம கடுப்புல இருக்கிறோம். சாத்திட்டு போடி இல்ல பொக்குன்னு குத்திடுவேன். நீ இங்கவா இருக்கிறியா? சாரி மாப்ள, சாத்திட்டேன். வந்து சேர்ந்ததுங்களா எப்படி இருக்குது பாரு. விடுடா. என்னம்மா விடுறா? நீ ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா ஊதி விடுற. டேய், எதையும் எரிய விட்டு தாண்டா அணைக்கணும். இல்லனா மிச்ச நெருப்பு எப்படா எரியணும்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நீ வா, உள்ள வா. வாடா.
ஏன்பா சாமி தோற இந்த புள்ள என்னப்பா மாத்தி மாத்தி பேசுது? இப்ப என்ன நடந்துச்சுன்னு கல்யாணத்தை ரத்து பண்ண சொல்லுது? எங்க மூர்த்தி கேக்குது. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன். மாமனுக்கு ஜாதகத்துல கண்டன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கேத்த மாதிரி அவருக்கு வேற அடிபட்டுச்சு. அதனால என் மாமன் தான் முக்கியன்னு கல்யாணத்தை வேணான்னு சொல்லிச்சு. நான் என்ன பண்றது? ஆமாங்க, என்னால கூட சமாதானப்படுத்த முடியல. ஒரே அழுக. எந்த நேரத்துல உங்களுக்கு அடிபடணும் அதையே அவ புடிச்சுக்கிட்டா. முடியவே முடியாதுன்னு ஒத்த கால்ல நிக்கிறா. இதாவது பரவாயில்ல. என்ன நீ இப்படி சொல்ற? உன் மாமன் இதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். என் மாமன் உறவு இல்லாம போனா கூட பரவாயில்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கவே கூடாதுன்னு சொல்லுது. ஆமாங்க, ரொம்பவும் கட்டாயப்படுத்தி அந்த புள்ள ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிச்சுன்னா நாங்க என்னங்க பண்றது? அதான் பயமா இருக்கு. செல்லுகளே, அண்ணத்தை வர சொல்லு. சாமிதுரை, அண்ணத்தை கூப்பிடுப்பா, அவளே கேட்டுடலாம். எனக்கு என்ன, பஞ்சாயத்தை கூட்ட சொன்னதே அவதான். அண்ணா அண்ணா, வாமா. ஏகண்ண, உங்க அப்பன் சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதாங்க மாமா. உங்ககிட்ட அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இந்த மாமனை நம்பல இல்ல நீ? மாமா, இந்த உலகத்துல நீங்க சொல்றத மட்டும்தான் நான் நம்புவேன். முத தடவை என் அப்பா சொன்னதை நம்ப வேண்டியதா போச்சு. ஆமாங்க, ஜாதகத்துல நடக்க போறத தானே சொல்லுவாங்க. ஜாதகத்துல இருந்ததை சொன்னதும் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டா. இப்பயாச்சும் என் பேச்ச கேட்டியம்மா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என் அப்பா பேச்சையும் சித்தி பேச்சையும் நான் கேட்டுட்டேன். இப்பதான் நீ என் பொண்ணு. பாத்தியாடி, அண்ணன் நம்ம பேச்ச கேட்காதுன்னு சொன்னல, இப்ப பார்த்தல. இப்பயாவது என் புள்ள அருமையை புரிஞ்சுக்கோ. செல்லுகளே, வா போலாம். மாமா, நான் கேட்டேன் என் அப்பன் பேச்சையும் சித்தி பேச்சையும் நீங்களும் கேட்டுட்டு போங்க மாமா. மீனா, வா. என்னப்பா அது ஸ்பீக்கரு?